இங்க தோனி இதுல வந்து அந்த கேம்ப் கல்ச்சர்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அத அவர் ரொம்ப இது பண்ணிக்கிட்டே வந்தாருதான் தோணுது. எந்த மாதிரி கேம்ப் கல்ச்சர்னா, இப்போ 2011க்கு வந்து ஒரு மிஷன், இங்க இருந்தே ஒரு செட் ஆஃப் டீமை கொண்டு போயிடணும். ஆல்ரெடி ஷேவாக்கு வந்து பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னாங்க, இவர் ஸ்லோவா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா கரெக்டா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து எப்படி ஃபில் பண்ணணும் தெரிஞ்சிச்சு, ஃபில் பண்ணியாச்சு. ஆனா அங்க ஆல்ரெடி ஒரு யூத்ல ஒரு கேங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா, விராட் கோலி, ரெய்னா அந்த மாதிரியான டீம் அப்படியே மேலே ஏறிட்டு வந்தது. அதான் அதுதான் சொல்றேன், அந்த ஒரு மாதிரி கேம்பா வந்து ஒரு அவர் பண்ணிட்டே இருந்தாரு. அதுல நல்ல ரிசல்ட்டும் அவர் கொடுத்துட்டாரு. டிராஃபிஸா பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாரு. ஈவன் வந்து இதுக்கு முன்னாடி அவருக்கு 2 தடவை நடந்தது என்னன்னா, ஒரு டீம் பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் டீம், அதாவது சீனியர்ஸ் மட்டும் தான். ஒரு பக்கம் பார்த்தா யூத் தான், எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி யூத் நிறைய இருந்தாங்க. அதுலதான் 2007 கொஞ்சம் ரொம்ப இதாவே போச்சு. ஏன்னா அந்த சாப்பல் எல்லாம் விளையாடாமலே போனாங்க. அந்த சாப்பலுக்கு முன்னாடி அந்த அப்பதான் சாப்பல் வந்து அவரோட டெனூர் முடிஞ்சிச்சு. பட் ஆனா அவர் எடுக்கவும் இல்லை. அது ஒரு மாதிரி கிளாஷ் போயிடுச்சு. பிசிசிஐ அது இதுன்னு என்னென்னமோ வந்து செலக்டர்ஸ் கூட பிரச்சனை வந்து அவரு கண்ணாப்புண்ணான்னு வார்த்தை விட போய் அந்த மாதிரி போச்சு. பட் இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டாரு கரெக்டா இவரு.